கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரம் நாம் பார்த்தோம், செய்தியின் தலைப்பு என்னவென்றால் அழிவுகளை தேவனாய் ஏற்படுத்துகின்றார். அழிவுகளை தேவனாய் ஏற்படுத்துகின்றார் அப்படின்ற தலைப்பிங்கில் நாம் பார்த்தோம். அந்த செய்தி முழுவதுமாக நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் புரிகிறது. என்னவென்றால், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டபடினால் தேவன் மனிதனை அழிப்பதே அல்ல. தேவன் மனிதனை அழிப்பதல்ல. தேவனே ஒரு மனிதனை உண்டாக்கிட்டு தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து தேவனே அழிக்கிற வேலை செய்கிறவர் அல்ல. பிசாசு அழிக்கிற வேலை செய்கிறான். தேவன் ஆக்குகிற வேலை செய்கிறார், உண்டாக்குகிற வேலை செய்கிறார், உருவாக்குகிற வேலை செய்கிறார். பிசாசானவன் கெடுக்கிற வேலையை செய்கிறான். பிசாசானவன் அழிக்கிற வேலையை செய்கிறான். பிசாசானவன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோராக்குற வேலையை செய்கிறான். இந்த மாதிரியான காரியங்கள் நாம் பார்த்தோம். கர்த்தர் இந்த நாள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கொடுக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? யுத்தத்தில் வெற்றினா உங்களுக்கு நல்லா புரியும். டிவி இருக்கவங்க, செல்ஃபோன் இருக்கவங்க, சமூக வலைதளங்கள் மூலமாக பல நாடுகளில் நடக்கிற காரியங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். பெரியவர்களாம், சிறியவர்கள் அறிய முடியாது, அவங்க ஸ்கூலுக்கு போயிடறாங்க. யுத்தம் அதுக்கு மைய வசனமாக நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31 மைய வசனம். அதாவது இந்த தலைப்புக்கு இந்த மைய வசனம், அதற்கெல்லாம் உள்ள பல வசனங்கள் வரும். பல காரியங்கள் நாம் இன்று அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஒரு வசனத்தை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரங்கள் போதிக்கலாம். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து. குதிரைனா என்ன, யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுதுன்னா என்ன, ஜெயம் எப்படி கர்த்தரால் வருது, இந்த காரியங்கள்லாம் வைத்து நாம் ஒரு 7-8 வாரங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை போதிக்கலாம் சபைகளில். ஆனால் இன்றைய நாள் நாம் பார்க்க போகிற யுத்தத்தில் வெற்றி யாருக்கு அப்படின்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தில் பின்பகுதியை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்தத்தில் வெற்றி யாருக்குன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்தம், போர். வேதத்தின மொழிபெயர்ப்பில் தமிழ் வார்த்தைகள் அதிகமாக யுத்தங்கள்னு வரும். சில இடங்களில் போர்கள்னு வருது. நமக்கு போர்னால் புரியும் பாருங்கள். போர்னால் புரியாதவங்க யாருமே இருக்கிறதில்ல. ஏனென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் போர் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் போர் இருக்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்ப தலைவிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர் என்னென்னா, காலையில் அவங்க 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைகளை எழுப்பி குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு பேக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி லஞ்ச் பேக்கெலாம் ரெடி பண்ணி வேன் ஏற்றி விட்றதண்டியும் ஒரு போர்க்களமாகவே அவங்க அந்த டயத்தில் வேகமாகவே செயல்பட்டுருப்பாங்க. அதுக்கு பிறகு கணவனை ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து வேலைக்கு அனுப்பணும். அது பிறகு வீட்டில் இருக்க எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தணும். எல்லா வேலைகளையும் செய்யணும். அதுக்கு பிறகு அவங்க தனிப்பட்ட ரீதியில் ஜெபிக்கணும். அவங்க வேதத்தை வாசிக்கணும். தேவனோடு அவர்கள் உறவாடணும். இப்படி பார்த்திங்கன்னா பலவிதமான வேலைகளை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பலவிதமான வேலைகளில் இதுவே அவங்களுக்கு ஒரு விதமான போர் தான் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி பிள்ளைகளை திரும்ப கூட்டு வந்து பிள்ளைகளுக்கு திரும்ப பாடங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள சாப்பாடு ஊட்ட வச்சு அவங்கள தூங்க வைக்கிறதாண்டியும் அது ஒரு விதமான போர் பாருங்கள். குடும்ப தலைவனுக்கு என்ன போனால் அந்தந்த நாளில் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், மாதமான வீட்டு வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், டிஷ்ஷுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், வாகனங்கள் வாங்கியிருந்தால் இஎம்ஐயில் வாங்கியிருந்தால் அதுக்கு இஎம்ஐ கட்டணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒவ்வொரு நாளும் போர்க்களமான நாளாக தான் இருக்குது. ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் போர்க்களமான நாளாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் போர் போல தான் அவங்க செயல்பட்டுருக்காங்க வேகமாக. ஏனென்றால் அதில் அவங்க ஒரு சில நேரங்கள் தாமதமானாலும்
அந்த நாள் அவர்களுக்கு நஷ்டமாக தான் மாறுகிறது. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வேனை விட்டுற முடியும். விட்டுட்டா ஸ்கூலுக்கு கொண்டு போய் நம்ம அப்புறம் பைக்கில் தான் விடணும். ஒவ்வொரு நாளும் இப்படி அவர்களுக்கு. குழந்தைகளுக்கும் போர்க்களமான நாள் தான் ஒவ்வொரு நாளும். காலையில் எந்திக்கணும், குளிக்கணும், பேக் அரேஞ்ச் பண்ணணும், ட்ரெஸ்ஸை போடணும், யூனிஃபார்மை போடணும், வேனில் போடணும், அவ்வளோ தூரம் சுற்றி போகணும் வேனு. அங்கே போய் மிஸ்ஸுகிட்ட என்ன சொல்கிறாங்க கவனிக்கணும், பாடத்தை கவனிக்கணும், எழுதும்போது கை வலிக்கும், தூக்கம் வரும். அங்கே போய் லஞ்சு சாப்பிடணும், தூக்கம் வரும். அப்புறம் டியூஷன் போகிறவங்க போகணும், இல்லைன்னா உட்காந்து எழுதுகிறவங்க எழுதணும், படிக்கணும், தூங்கணும், ஜெபிக்கணும். இப்படி காலங்கள் கடந்துகிட்டு நேரங்கள் போய்கிட்டே இருப்பாருங்க. இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விதமான போரை சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் போர் உண்டு, யுத்தம் உண்டு. புரியுதா? போர்னா என்னன்ட்டு இந்த மாதிரியான காரியங்கள் தான் போர். இது தனிப்பட்ட ரீதியில், தனிப்பட்ட குடும்பத்தில், குடும்ப தலைவிக்கு, குடும்ப தலைவனுக்கு, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நடக்கிற போர். இந்த உலகத்திலே சில போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சில போர்கள் நடந்து முடிந்து விட்டது. ஆமாம், சில போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, சில போர்கள் நடந்து முடிந்து விட்டது. இன்றைக்கி சிறு பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு சில காரியங்களை குறித்து தான் தெரியும். ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாக பிறந்த எங்களுக்கு முதலாம் உலகப் போர்னா என்ன, இரண்டாம் உலகப் போர்னா என்ன, அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் போர் நடந்தது. ரெட்டை கோபுரம் தகர்ப்பில் அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய பில்டிங்கை இடிச்சிட்டாங்கன்ட்டு ஈராக்குக்கு அமெரிக்காவுக்கு போர் நடந்தது. அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் நடந்தது. அதுக்கு பிறகு இப்போ சமீப காலமாக ரஷ்யா உக்ரைன் போர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியா பாகிஸ்தான் போர் இப்போ நடந்தது, பகல்காம் தாக்குதல் நிமித்தமாக. அதுக்கு முன்னாடி கார்கில் போர் நடந்தது இந்தியா பாகிஸ்தானில். அப்புறம் வடகொரியா தென்கொரியா போர். அப்புறம் இஸ்ரேலுக்கு காசாக்கு நடந்துச்சு போன வருடத்தில், எல்லாத்துக்குமே தெரியும், நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு, டிவியெல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. இஸ்ரேல் என்கிற ஒரு தேசத்துக்கும் ஈரான் என்கிற ஒரு தேசத்துக்கும் போர் நடக்குது. இந்த போரோட ஆரம்பமாக யார் துவக்கி வைத்தார்கள் என்றால் இஸ்ரேல் தேசத்தார்கள் தான். ஏனென்றால் அவர்கள் தங்களை காத்து கொள்ளும்படியாக எந்த தேசமும் நம் மீது அணுகுண்டு நம் மீது போர் தொடுக்கக்கூடாது என்பதற்காக, அணு கதிர்வீச்சு நம் தேசத்தில் படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மக்களையும் தன் தேசத்தையும் காத்து கொள்ளும்படியாக எதிரி தேசமாகிய ஈரான் தேசத்துக்கு போர் தொடுத்தார்கள். அந்த போர் தொடுத்ததற்கான காரணங்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, தங்களை காத்து கொள்கிறதுக்காக தான் நாங்கள் போர் தொடுத்தோம், இவர்கள் அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுகிறார்கள் என்று. என்ன, இஸ்ரேல்ட ஒரு குட்டி தேசம், ஈரான்றது ஒரு பெரிய தேசம். ஈரான் தேசத்தில் ஈரான் என்கின்ற தேசத்தில் பரப்பளவில் 5% பரப்பளவு தான் ஒரு இஸ்ரேல் தேசம். மிக சிறிய நாடு. உலக மேப் வரைபடங்களை நாம் பார்த்தாலும் மிக சிறிய நாடாக தான் அது தோன்றுகிறது. மிக சிறிய நாடு. ஆனால் ஈரான் போன்ற பெரிய நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை அழிக்க நினைக்கிறது. பலவிதமான அணுகுண்டுகள், பலவிதமான ஏவுகணைகள், விமானங்கள், ட்ரோன்கள் மூலமாக இஸ்ரேல் தேசத்தை அழித்து நாசம் பண்ணி கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை அழித்து தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகி நாம் எதற்காக இஸ்ரேல் தேசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம்? இஸ்ரேல் தேசம், ஜெருசலேம் இருக்கிற இடம். இஸ்ரேல் தேசம் என்பது தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேசம். அது அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட தேசம். அது அவருடைய சந்ததிகளுக்கு வம்சமாக கொடுக்கப்பட்ட தேசம். இஸ்ரேல் தேசம் பிரிந்து போனார்கள், பிரிந்து உலகம் முழுக்க சிதறி போனார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடந்த 70 வருடங்களுக்கு முன்பதாக ஒன்று சேர்ந்து ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டது இஸ்ரேல் தேசம். இந்த இஸ்ரேல் தேசம் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இஸ்ரேல்னு பேர் வச்சாங்கன்னா நாம் பார்க்குறோம் பாருங்கள். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் விக்கிரகங்களை விற்றுக்கொண்டு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த ஆபிரகாம் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, தனிப்பட்ட மனிதனுக்கு தனித்துவமாக நிறைந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பிள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி, வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, கடற்கரையில் உள்ள மணல்களைப் போல உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தம்மைத்தாமே ஒப்புக்கொண்டு அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு கர்த்தர் சுதந்திரவாளியாக வைத்திருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். 2 பரிவாரங்களோட இருந்தார். மிகப்பெரிய செல்வசியமான வாழ்ந்தார். ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேல் என்று பேர் சூட்டினார். யாக்கோபு என்ற பேரை எடுத்துட்டு கர்த்தர் இஸ்ரவேல் அப்படின்ற பேரை சூட்டினார். இஸ்ரவேல். அதற்கு பிறகு அவரை இஸ்ரவேல்னு அழைத்தார்கள். இஸ்ரவேல். நாம் நன்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் தேசம் எப்படி உருவாக்கப்பட்டது, இஸ்ரேல் என்ற பேர் எப்படி வந்தது. ஒரு தனி மனிதனுடைய பிள்ளைகள் 12 விதமான பிள்ளைகள் 12 விதமான கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். ஆமாம், இஸ்ரவேலர்கள். அவர்கள் யாருன்னா தேவனுடைய ஜனங்களாகவே வாழ்ந்தார்கள். தேவனுடைய ஜனம். அது இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களை போல இல்லைங்க. அது வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஜனம். ஆமாம், தேவனுடைய விசேஷ விதமான அபிஷேகம் பெற்ற ஜனம். தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனம். தேவனுடைய சுதந்திரவாளி. இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அமிதமாக ஆசீர்வதித்தார். ஆமாம், நாம் யாவர் வாசிப்போம். 1 நாளாகமம் 17:22. 1 நாளாகமம் 17:22. ஒன்று நாளாகமம் 17:22. அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானி. உமது ஜனமாகிய இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் யாருங்க? தேவனுடைய ஜனம். தேவன் யார்? அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையில வார்த்தையினால் அடக்கி வைத்திருக்கிற தேவன். தேவனை எவ்வளோ பெரியவர் என்று நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம் பாருங்க. அவ்வளோ பெரிய தேவனை மையமாக ஆதாரமாக கொண்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யூதர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எந்த தேசத்தில் போனாலும் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எங்கே போய் எந்த விதமான தொழில் தொடங்கினாலும் அதில் சீரம் சிறப்பாக இருப்பது இஸ்ரவேல்கள் தான். அவர்கள் தான் டெக்னாலஜியை ரொம்ப அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறது அவங்க தான். ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு தேவனுடைய பிரியமல்ல. ஒவ்வொரு மனிதனும், ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த ஒவ்வொரு மனிதனும் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு பங்குமானவர்கள். அவர்களை எதிர்க்க ஒரு மனிதனாலும் கூடாது. அவர்களை தோற்கடிக்க, அவர்களை ஜெயிக்க ஒரு மனிதனாலும் கூடாது, ஒரு ராஜாவனாலும் கூடாது. ஏனென்றால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுடன் கூட இருக்கிறனால அவர்கள் என்றென்றைக்கும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்னாகமம் 23:23 வாசிப்போம். என்னாகமம் 23:23.
அதில் சொல்லப்பட்டு பாருங்கள், என்னாம 23:23 யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். தேவன் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு, சுற்றி வேலி எடுத்துக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவனுங்க, அவ்வளோ தூரம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமாம், நாம் நன்கு புரிந்து வைத்துக் கொள்ளணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், தேவனுடைய சபையில் அங்கத்தினராக இருக்கிற நாம், தேவனுடைய திருப்பந்தியில் நாம் பங்கு பெறுகிற நாம், தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் நாம், இஸ்ரேல் தேசத்துக்காக நாம் ஜெபிப்பது மிகப்பெரிய கடமை. ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரேல் தேசத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசம் இப்பொழுது பாழாய் கிடக்கிற போல இருக்கலாம், இப்பொழுது அழிந்து போகிற போல இருக்கலாம், இப்பொழுது ஜனங்கள் கொல்லப்படுகிற போல இருக்கலாம், இப்பொழுது பொருட்கள் சேதம் ஆகிற போல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இயேசுவை ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாவரும் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாகவே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அது கட்டளையாகவே கொடுத்துக்கிறார். ஏனென்றால் நாம் யாவரும் இஸ்ரவேல் சந்ததியாருங்க. நாம் புறஜாதியராக இருந்தோம். ஆனால் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் ஆபிரகாம் சந்ததியாயிட்டோம். கலாத்தியர் புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு போல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு வந்துடுது. அப்போ ஆபிரகாமுடைய வித்து இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறது. புறஜாதியார் தான். ஆனால் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாக. எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது? அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய திரு பரிசுத்த ரத்தத்தை நமக்கு சிந்தினது மூலமாக, நமக்கா பட்ட பாடுகள் நிமித்தமாக இந்த பூமியிலே அவருடைய உயிர் தெளிதலின் நிமித்தமாக நமக்கு வந்து சேர்ந்தது. பாருங்கள், இஸ்ரவேல் தேசம். நாம் யாவர் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேலர்கள் தான். ஆமாம், இஸ்ரவேல்னு பேர் வச்சுக்கனால மட்டும் இஸ்ரவேலர்கள் அல்ல, இஸ்ரவேல் அல்லாத விட இஸ்ரவேல் அல்லாதான். எனவே நாம் புரிந்து கொள்ளணும், ஜெபிக்கணும். தனிப்பட்ட ரீதியில் குடும்ப ஜெபங்களில் சபை ஆராதனையை ஜெபிக்கிற நேரங்களில் இஸ்ரேல் தேசத்துக்காக இப்போ மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய இரண்டாம் வருகையும் இஸ்ரேல் தேசமும் ஒன்றிணைந்து இருக்கிறது. அவருடைய இரண்டாம் வருகை அநேக வேத வல்லுநர் சொல்கிறாங்க இஸ்ரேல் தேசத்துலேருந்து தான் இருக்குன்றாங்க. அங்கேருந்தான் இரண்டாம் வருகை வரப்போகுதுன்றாங்க. அங்கே ஒரு தேவாலயம் கட்டப்பட போதான், அந்த தேவாலயத்தில் தான் இரண்டாம் வருகை வருதுன்றாங்க. எனவே இஸ்ரேல் தேசமும் தேவனுடைய இரண்டாம் வருகையும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. எனவே தான் நம் இஸ்ரேல் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தின் எல்லா நாடுகளை காட்டிலும் கர்த்தர் தம்முடைய நாட்டை இஸ்ரேல் தேசத்தை மிகவும் செல்வ செழிப்பாக ஆசீர்வாதம் உள்ள நாடாக வைத்திருக்கிறார். அங்கு வாழ்கிற மக்கள் அனைவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவே வாழ்கிறார்கள். அந்த தேசத்துக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமும் 7:14 2 நாளாகமும் 7:14. ஒருவேளை அழிவுகள் வர்ற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை நிலைப்பாடுகள் மாறி மாறி வரலாம், ஒருவேளை பொருட்சேதங்கள் அதிகமாகலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்த சொல்லப்பட்டிருப்பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், போராட்டமான சூழ்நிலைகள், பணப்பற்றாக்குறை, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, என்ன செய்யணும்னா வேதவசனம் சொல்லுது 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், பாதுகாப்பை கொடுப்பேன், ரட்சிப்பை கொடுப்பேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அந்த இடத்துல கர்த்தர் செயல்படுத்த முடியும் பாருங்கள். ஏனென்றால் யோசுவா சூரியனை சந்திரனை நிப்பாட்டினார். இஸ்ரவேல் ஜனங்கள் போரிடும்போது சூரியனும் சந்திரனும் நிப்பாட்டப்பட்டது.
வேதத்தில் அநேக இடங்களில் ஆதாரங்கள் உண்டு பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் போரிட்டு வரும்போது, யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது சில இடங்களில் தோல்வியுற்றவர்களாக இருக்கிறார்கள். மிக சிறிய நாட்டில் கூட தோல்வியுற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி கடந்து செல்லும்போது அவர்கள் வெற்றியுள்ளவர்களாக திரும்பி வருகிறார்கள். அவர்கள் வெற்றியுள்ளவர்களாக திரும்பி வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த யாக்கோபோட 12 பிள்ளைகளில் 12 கோத்திரங்களாக கர்த்தர் பிரித்தெடுத்து அவர்களை பெருக பண்ணினார். யாக்கோபுடைய சந்ததியாக 70 பேராக எகிப்து தேசத்துக்கு போனார்கள். 70 பேராக எகிப்து தேசத்துக்கு போனார்கள். போய் அங்கே 430 வருஷம், யோசேப்பின் காலகட்டத்தில் 430 வருஷம் அங்கே தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். வேத வல்லன்னு சொல்கிறாங்க, போய் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னு. அப்புறம் அடிமையாக்கிட்டாங்க. என்னென்றால் அவர்கள் பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலர்களாக பெருக ஆரம்பித்தார்கள். இஸ்ரேல் தேசமாக பெருக ஆரம்பித்தார்கள். கர்த்தர் ஜனங்களாக பெருங்கும்போது அவர்கள் அடிமைத்தனத்தில் வச்சிருந்தார்கள். பார்வோனும் பார்வோனுடைய வேலையாட்களும் அவர்களுடைய சேனைகளும். ஆனால் கர்த்தர் பெரியவர் பாருங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு விதமான அடிமைத்தனமாக இருந்தாலும், எவ்வளவு விதமான இடிபாட்டில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க கொடுத்தார். கர்த்தர் அவர்கள் விடுதலை உண்டு பண்ணினார். சுயாதீனத்தை கொடுத்தார், சுதந்திரத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், சித்த சுயாதீனத்தை கொடுத்தார் பாருங்க. ஜனங்கள் எல்லோரும் விடுதலையாக்கப்பட்டு, அவர்களை யுத்தம் செய்யவில்லை. அவர்களாம் போர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் கர்த்தரே முதலாவது போர் அந்த இடத்துல வழிவகுத்து கொடுக்குறாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலேருந்து எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. எங்கே? கர்த்தர் காண்பிக்கிற தேசத்தை நோக்கி போகும்போது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. ஆனால் கர்த்தர் இவர்களுக்கு அற்புத விதமாக என்ன செய்தார்னா செங்கடலை திறந்தார். முதலாவது போர்னா தெரியாது. அவங்க திரும்ப போரை பற்றி அவங்களுக்கு ஒரு பயிற்சியும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. போரை அவங்க பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் போரை கண்டால் பயந்து விடுவார்கள் என்று முன்னாடி செங்கடலை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி, பின்பாக வந்த பார்வோனுடைய சேனையும் குதிரை வீரரையும் எல்லாத்தையும் ரதங்களையும் கடலிலே அமர்த்தி போட்டார். ஆமாம், கடலிலே அமர்த்தி போட்டார். அப்பேற்பட்ட தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு விரோதமாக வந்த அனைத்து இராணுவ வீரர்களையும், அனைத்து போர்ச்சேவர்களையும், அனைத்து ரதங்களையும் கடலில் மூழ்கடிக்க பண்ணினார் தேவன். எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இன்னைக்கு நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்லுது இல்லை. இன்றைக்கி அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட ஜாதகம் பார்க்குறாங்க, குறி சொல்கிறத போய் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, நல்ல காலம் பிறக்குமான்னு பார்க்குறாங்க. அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். வேத வசனம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. மெய்யான சத்தியமுள்ள தேவனாகிய இயேசுவை அறிந்து கொண்டு இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ளாக போவது தேவன் அவர் விரும்புகிறதில்லை, விரும்புகிற தேவன் அல்ல. நாம் யாவர் வாசிப்போம் சங்கீதம் 37:9. சங்கீதம் 37:9. சங்கீதம் 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். கர்த்தர் தெளிவாக சொல்ல போகிறாங்க பாருங்க. நமக்கு எதிராக வருகிறார், நம் தேசத்துக்கு எதிராக வருகிறார், இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வருகிறார். எந்த நாடாக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்களில் உள்ள நாடாக இருக்கட்டும், இல்லை எத்தனை நாடுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். 11ஆம் வசனம் தொடர்ச்சியாக சொல்ல பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்தபடினால் அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நினைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறென்று காண்கிறார். ஆமாம், கர்த்தர் விரோதமாக ஒரு மனுஷனும் வர முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் எனக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும், உங்கள் ஊழியத்துக்கும் என் ஊழியத்துக்கும், உங்கள் தொழிலுக்கும் என் தொழிலுக்கும் விரோதமாக எந்த ஒரு மனிதனும் வர முடியாது. நம்மை காட்டிலும் பலவான்களாக இருக்கலாம், நம்மை காட்டிலும் புத்திசாலியாக இருக்கலாம், நம்மை காட்டிலும் அறிவில் பெருத்தவர்களாக இருக்கலாம், நம்மை காட்டிலும் அவர்கள் அதிக போர் யுக்திகளை வைத்திருக்கலாம், நம்மை காட்டிலும் எல்லா ரீதிகளிலும் அவர்கள் நம்மை விட உயர்ந்தெல்லாம் இருக்கான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வேதவசனம் நம்ம சொல்கிறது. ஏன்னா உலகத்தில் இருப்பின காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்க. எப்பேர் பெற்ற யுத்தங்கள் வரட்டும், எப்பேர் பெற்றான காரியங்கள் வரட்டும், எதற்கும் நாம் அஞ்சிடக்கூடாது, பயப்படக்கூடாது. எதற்கும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவன் காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். யாராக இருந்தால் சரி, அக்கம் பக்கத்தில் நமக்கு எதிராக இருக்கிறார்களா, அவர்கள் நம்மை விட பெரியவர்களாக இருக்கிறார்களா, நம்மை விட ரொம்ப உயர்ந்தவர்களாக இருக்கார்களா, நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். என்ன, இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக, இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். ஒருவேளை அது பெரிய யுத்தமாக இருக்கலாம், எல்லா செய்தி சேனல்லையும் ரொம்ப போடலாம், அழிவுகள் அதிகமாக இருக்குன்ட்டு. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேல் தேசமே அழிந்தாலும், இஸ்ரவேல் தேசத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே அழிந்தாலும், கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேலை தேசத்தை உருவாக்க முடியும். எப்படி ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் என்றால், ஆபிரகாம் சொல்கிறாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஈசாக்கை பலிபீடத்தில் பலியிட்டு சாம்பலாக போனால் கூட அந்த சாம்பலேருந்து கர்த்தர் ஈசாக்கை உயிரோடு எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவர் என்று ஆபிரகாம் சொல்கிறார். அதே போல தான் தேவன் வல்லமை உள்ளவர். அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்றால், உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன். உலர்ந்து போய் கிடக்கிறது, ஒரு வனாந்திரத்தில் நிறைய எலும்புகள் தனித்தனியாக கிடைக்கிறது. எல்லா எலும்புகளையும் பார்த்து பேசுகிறார், உலர்ந்த எலும்புகளை உயிரடைங்கள் என்று. பல்வேறு விதமான எலும்புகள் தன்னுடைய அவயவங்களில் சேர்ந்து ஒரு இராணுவங்களைப் போல எழுந்து நின்ற என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. நாம் ரொம்ப கவனமாக ஞானமாக நாம் வேத வசனத்தை படிக்கணும். வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். ஏன்னா அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசமே அழிந்து போனாலும், ஆனால் அவர்கள் சுவாசித்த சுவாசத்திலிருந்தே கர்த்தர் இஸ்ரவேலை உருவாக்க பண்ண முடியும். ஒரு மனிதனிலிருந்து கர்த்தர் ஒரு தேசத்தை கொண்டு வர முடியும். இன்றைக்கெல்லாம் நாமெல்லாம் யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. ஆதாம், அதற்கு பிற்பாடு சொல்லப்போனால் நோவாவோட சந்ததியும் கூட சொல்லலாம். சேம் காம் யாபத்து. இந்த பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிற ஜனங்கள் யாவரும் இந்த 3 வம்சாவளிகளில் தான் அடங்கி அதற்குள்ளாக தான் வருகிறார்கள். எனவே நமக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகணும் என்றால், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படியும் எதையும் எங்கேயும் செயல்படுத்த முடியும். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய பிள்ளைகளுடைய எதிரிகளை எப்படி மேற்கொள்ள முடியும்? தேவன் யுத்தத்தை நடத்தினார் என்றால் எதிரியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் யுத்தத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் வெற்றியுள்ள தேவனாக இருக்கிறார். புரிந்து வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் தேசமே இப்போ ரொம்ப சீர்குலைஞ்சி போயிருக்கு. பொருட்சேதமும் பொருளாதார சேதமும் பசியும் பட்டினியும் செய்திகளை பார்க்கும்போது நமக்கு காண்கிறோம் பாருங்க. நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கமாக பார்க்கிறார். இந்த பூமி முழுவதையும் அவர் தம்முடைய வல்லமையில் கண்களால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார், என்ன நடக்க போகுது அப்படின்ற. கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் அப்படின்றார். முதலாவது நாம் பார்த்தோம், குடும்பத்தில் காணப்படுகிற
போர்க்களமான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்து, ரெண்டாவது இந்த உலகத்தில் அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் ஈரானுடைய இந்த போர் யுத்த களத்திலிருந்து போரான காரியங்களில் இஸ்ரேல் தேசம் எப்படி வெற்றி பெறும் என்பதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் யாருக்கு வெற்றி அப்படின்னு அது இஸ்ரேல் தேசம் தான். என்னென்னா தம்முடைய சொந்த பிள்ளையாக தான் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்குறாரு. ஆமாம், அதுக்கு பிற்பாடு புறஜாதியராக நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நம்மை அவரை போலவே எப்படி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு யூதர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஒவ்வொரு யூதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க திட்டமும் தீர்மானத்தோடு வைத்திருக்கிறார், அதே போல் நம்மை அவர் வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவதாக நாம் பார்த்தோம். மூன்றாவதாக வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி. எபேசியர் 6:12. இந்த பூமியில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, நமக்கு வெற்றி வருவதற்கு, நம்முடைய வெற்றியை தடுப்பது யார் என்றால் நம் குடும்பத்தில் காணப்படுகிற வெற்றியை தடுப்பது, நம் தொழிலில் காணப்படுகிற வெற்றியை தடுப்பது, நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற வெற்றியை தடுப்பது யார் என்றால் பணம் ரெண்டாவதுங்க, பொருளாதாரம் ரெண்டாவது. ஆனாலும் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கிறேன். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இப்போ தான் இந்த நாளுக்குரிய மைய கருத்துக்குள்ளே வருகிறேன். இவ்வளோ நேரம் பேசுகிறது உங்களுக்கு சாதாரணமாக புரியலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவின்னு போட்டிருக்கு. வான மண்டலங்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு வானம் கிடையாது, பல வானங்கள் உண்டு, பல மண்டலங்கள் உண்டு. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கி என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே போராட்டம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே போராட்டம், டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டம், ஒர்க்கர்ஸு அவங்க ஓனரோட போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டம்லாம் இந்த பூமியில் சாதாரணங்க, சின்ன சின்ன போராட்டங்கள், ஒரு துளி அளவு கூட இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை கெடுப்பதற்கென்றே வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கா. அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆவின்னு சொல்லாமல் ஆவிகள்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆவிகளின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட ஆவி கிடையாது, பொல்லாத ஆவிகள். எத்தனை ஆவின்னு தெரியல. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட மனிதனை கல்லறையிலிருந்து விடுதலை ஆக்கும்போது 2000க்கு அதிகமான பிசாசுகள் வெளியேறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி வராமல் தடுப்பதற்கு ஏகப்பட்ட பிசாசுடைய வேலைகள், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளுடைய வேலைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியுமா வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளுடைய சேனை என்றால்? கண்ணுக்கு தெரியாது. ஏனென்றால் ஆவியாக இருக்கிற தேவன் அது ஒரு ஆவி, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி. அது நம்முடைய மாம்சமான கண்களால் நாம் பார்க்க முடியாது. ஆனால் அது நம்முடைய வெற்றியை தடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தடுக்கிறது, நம்முடைய அடுத்த கட்ட முயற்சியை தடுக்கிறது, நமக்கு அடுத்த கட்ட உயர்வை தடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையை தடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் செல்வ செழிப்பை குளறுபடியாக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழக்க செய்கிறது, விடுதலையை கெடுக்கிறது, எல்லாவற்றிலும் நாம் நிரம்பி வழிகிற தன்மையை மாற்றுகிறது. பாருங்கள், பொருளாதார சீர்குலைவை உண்டு பண்ணுகிறது. இந்த பொல்லாத ஆவிகளுடைய வேலைகள்லாம் சொல்லி முடியாது. எல்லா விதமான சீர்கேடான காரியங்களையும் இந்த பொல்லாத ஆவி தான் செய்யுது. நாம் செய்கிற ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு போரும் மாம்சீகமான பிரச்சனைகளை நோக்கி அல்ல, வான மண்டலங்கள் இருக்க பொல்லாத ஆவிகளை நோக்கி நாம் ஒரு யுத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும்? ஆவியாய் இருக்கிற தேவனோடு நாம் ஆவியிலே ஒன்றிணைந்து வான மண்டலங்களுக்கு பொல்லாத ஆவிகளோட நாம் யுத்தத்தை மேற்கொள்ள முடியும். ஜெபத்தில், உபவாசத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தில் இப்போ ஏற்பட்ட காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி புரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள்.
ஒரு மனுஷனுக்குள்ள பகைமை, எரிச்சல் எப்படி வருதுன்னா பொல்லாத ஆவி தான் அது. ஆமாம், சாதாரணமாக வராது. சாதாரணமாக யாரும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. பொல்லாத ஆவி என்னென்றால் சமாதானத்தை சீர்குலைக்கிற அந்த ஆவி உள்ளே வந்தால் தான் அது வேலையை காட்டும் பாருங்கள். எனவே இப்பேற்பட்ட பிரச்சனைகள், கடன், பலவீனம், சுகவீனம், குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள், கசப்பு, வைராக்கியம், தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியங்களை செயல்படுகிறது எல்லாமே இந்த பொல்லாத ஆவி கொண்டு வருகிற காரியங்கள் பாருங்கள். எனவே இந்த பூமியில் வெற்றியை தடுக்கிறதா இருக்கிறது பொல்லாத ஆவி. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது பொல்லாத ஆவி. இந்த நாளை நாம் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கணும்னா பொல்லாத ஆவிகளை மேற்கொண்டால் வெற்றி நமக்கு எளிது. நான் இப்போ சொல்கிறேன், இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஜெபிக்கும்போது ஈரானில் உள்ள பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளணும். ஆமாம், வானத்தை பூமியை உண்டாக்கின பிள்ளைகளே அழிக்க ஒரு மனுஷன் வரான்னா சாதாரணமாக வரமாட்டான். அவனுக்குள்ள பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் எழுப்பி விடுகிறது, உசுபேத்தி விடுகிறது. அந்த மனிதன் சாதாரண மனிதன்தான். அவனுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தினார். ஆனால் அவன் மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி நிமித்தமாக தான் பல துர்ச்சிந்தனைகள், பல காரியங்கள் நடக்குது பாருங்கள். எனவே இந்த நாளை நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒவ்வொரு மனிதனும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், எல்லா ரீதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக யாராக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினராக கூட இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக கூட இருக்கலாம். நாம் அவர்களை பார்க்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளும்போது பொல்லாத ஆவியை அந்த மனிதனை விட்டு வெளியும் போது அவன் சாதாரணமானான், கல்லறையில் கிடந்தவன். அதே போல் நமக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள், நம்மை சூழ்ச்சி செய்கிற ஜனங்கள், நம்மை வஞ்சிக்கிற ஜனங்கள், நாம் கீழே போய்கிட்டே இருப்போம்னு நினைக்கிற ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஜனங்கள், நம்முடைய தொழிலை கெடுக்கிற ஜனங்கள், நம்முடைய ஊழியத்தின் விஸ்தாலத்தை கெடுக்கிற ஜனங்கள், நம்முடைய குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஜனங்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனிடத்தில். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கெல்லாம் இருக்கிற எல்லா மானமண்டல பொல்லாத ஆவிகளை நாம் சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால இருக்கிற இடத்த விட்டு வெளியே போய் என்ன சொல்லணும். நான் சொல்கிறேன், இப்படி சொல்லுங்கள். அதுக்காக நேரடியாக பார்த்து அவங்கள சபிக்காதீங்க. நேரடியாக பார்க்கும்போது பரிதாபப்படுங்க. பாவம், இந்த மனுஷனுக்காக கர்த்தர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, இந்த மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறாரு, இந்த மனுஷனுக்கு கர்த்தர் சுவாசத்தை கொடுத்துக்கிறாரு, இந்த மனுஷனுக்கு மழையை பெய்ய பண்ணிக்கிறாரு, இந்த மனுஷனுக்காக சூரியனை உதிக்க பண்ணியிருக்கிறாரு, இந்த மனுஷனுடைய ஆகார தேவையிலையும் கர்த்தர் அன்றன்றைக்கு சந்திக்கிறார் என்ன பரிதாபப்படுங்க. தேவன் ரொம்ப வித்தியாசமுள்ளவருங்க. பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அதே போல தான் நாமும் ஒரு மனிதனுடைய துர்க்குணங்களை நாம் நேசிக்கக்கூடாது, துர்க்குணங்களை வெறுக்க வேண்டும். ஆனால் அந்த மனிதனை நேசிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் தனிப்பட்ட ரீதியில் நாம் நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். எடுத்துனே வராது. ஏனென்றால் அவர்கள் செய்த பாவங்கள், அநியாயங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், துன்மார்க்கமான பேச்சுகள், அவமானங்கள் எல்லாம் சொல்லி முடியாது, எண்ண முடியாது. அப்பேற்பட்ட ரீதியில் இருந்தாலும் அந்த மனிதன் நாம் நேசிக்கிறோம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்று நாம் வேத வசனத்தை ஆதாரத்தில் பார்க்கிறோம். அன்பே உருவான தேவன். இன்றைக்கி அநேகர் அன்பை வச்சு வேறு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று மொழிந்து போனாலும் அன்பு நிலைத்திருக்கும். அன்பு நிலைத்திருக்கும். கர்த்தர் அதை பார்க்கிறார். எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியான ரீதியில் எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் சரி, நாம் நேசிக்கப்படத்தக்கவர்கள், நேசிக்கப்படாதவர்கள் என்றல்ல, எல்லா மனிதரையும் நாம் நேசிக்கப்படணும். எல்லா மனிதர்களும் நமக்கு எதிரி எத்தனை பேர்னாலும் இருக்கலாங்க. ஆனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கனால நாம் யாரையும் எதிரியாக பார்க்க தேவையில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கெடுக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செயல்படுத்தும்படி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே வெற்றி நம்முடையதாகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வெற்றி நம்முடையதாகிறது. திரும்ப வருகிறேன். அந்த வானமண்டலங்களை பொல்லாத சேனையை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வானமண்டலத்திலே பொல்லாத சேனை இருக்கலாம், ஆனால் அந்த வான மண்டலங்களை உண்டாக்கின தேவனுடைய சேனைன்னு ஒன்று இருக்குது.
பிசாசுக்கே ஒரு சேனை இருக்கும்போது வானத்தையும் பூமியை உண்டாக்கினவருக்கு சேனை இல்லையா என்ன? கண்டிப்பாக இருக்குது. பிசாசு, தள்ளப்பட்ட பிசாசு, தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, பல்லு பிடுங்கப்பட்ட பிசாசு, அவனுக்கே ஒரு சேனை இருக்குமானால் நமக்கும் ஒரு சேனை இருக்குது. அது என்ன சேனை என்றால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 6:3 ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, வான மண்டலங்களில் பொல்லாத சேனை நம்ம வார்த்தையில் படிக்கிறோம் பைபிளில். இங்கேயும் கர்த்தர் சொல்கிறாரு சேனைகளின் கர்த்தர். இருளின் அதிகாரத்தின் பிசாசுக்கே ஒரு சேனை இருக்குமானால் வெளிச்சங்களை உண்டாக்குன வெளிச்சத்தின் தேவனுக்கு ஒரு சேனை இருக்குங்க. நான் சொல்கிறேன், அவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர்களிடத்தில் உள்ள வல்லமை காட்டிலும் நம்மிடத்தில் இருக்கிற வல்லமை அதிகம். இந்த நாளில் இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின்ற கர்த்தர்ன்ற வார்த்தை வேதத்தில் 50 முறைக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கு. 50 முறைக்கு மேலாக. சாதாரணமாக ஒரு இடத்துல 2 இடத்துல வந்தாலே அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் ஆழமாக புரியும். 50 இடங்களுக்கு மேலாக வந்திருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் என்ற வாக்கியம், அந்த வார்த்தை தொடர்ந்து வருகிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை வருகிறது. என்ன, எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. சேனைகளின் கர்த்தர். சூழ்நிலை பார்க்கும்போது பயப்படாதீங்க. ஊழியங்களில் சூழ்நிலை மாறி வரலாம், குடும்பத்தில் சூழ்நிலை மாறி வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் காட்டிலும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தரே நம்மளோட இருக்கிறாருங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு பலாபலன், ஒரு பணபலம் இருக்குமானால் அதுக்கே இன்றைக்கி அநேக ஜனங்கள் அவர் என்ன தெரியும் இவர் என்ன தெரியுன்றாங்க. ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின சேனைகளின் கர்த்தரே நம்மளோட இருக்கிறார். ஏசாயா 14:24 வாசிக்கிறேன். நான் நினைத்திருக்கபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாதுங்க நான் நினச்சதான் நடக்கும்ட்டு. ஏன்னா அதில் மாறி போகும், வழி தவறி போகும், சூழலை மாறி போகும், இக்கட்டான காரியங்கள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சொல்கிறார். ஆமாம், ஆணையிட்டு சொல்கிறார். வேதத்தில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருது சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று. நல்லா புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் எப்படி இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு மனிதனாக வாழ முடியும், எப்படி இந்த பூமியிலே நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நாம் இந்த பூமியிலே வெற்றி உடையவர்களாய் வாழ முடியும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியை நாம் மேற்கொள்கிற நிமித்தமாக தான். எப்படி மேற்கொள்ள முடியும்? சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாருங்க ஒரு அறிவு உண்டாகணும். அறிவு உண்டாகாமல் நமக்கு எதுவுமே உண்டாகாது பாருங்க. ஆமாம், அறிவு உண்டாகணும். தேவன் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ பொருளாதார சீர்குலைவு இருக்கலாம். தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிற வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை சேனைகளை நாம் மேற்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், அனைத்து சிருஷ்டிப்புகளை உருவாக்கின தேவன் எல்லா பிரச்சனைகளிலிருந்து என்னை மேற்கொள்ளுவார், எல்லா பிரச்சனைகளிலிருந்து எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிற ஒரு நிச்சயம் உண்டாகணும். ஆமாம், நிச்சயம் உண்டாகும்போது தான் இந்த பூமியில் நாம் வெற்றியுள்ள வாழும்போது தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா பாக்கியவான்கள் என்றார். நம்மை பார்த்து கர்த்தர் பாக்கியவான்கிறார். அதை காட்டிலும் இந்த பூமியில் ஜனங்கள் பாக்கியவான்கள் என்கிறார்கள். மல்கியா 3:12 சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மனுஷரும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை விரும்பப்படத்தக்கதாக இருக்கணுங்க. நம்முடைய குடும்பம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. நம்முடைய தொழில் தேவனுக்கு முன்பாக விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும். நம்முடைய வியாபாரம் தேவனுக்கு முன்பாக விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும். நம்முடைய ஊழியங்கள் தேவனுக்கு முன்பாக விரும்பப்படத்தக்கதாக இருக்கணும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உடையவர்களாக இருக்கணும். வெற்றி உடையவர்களாக இருக்கணும். யாருக்கு வெற்றி கர்த்தர் பார்க்க எல்லா ரீதிகளிலும் போர், யுத்தம், இதெல்லாம் என்ன வானமண்டங்களை பொல்லாத ஆவிகளை சேனைகளில் போராட்டம்னா அது ஒரு யுத்தம். புரிஞ்சுக்கணும். இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் சேனைகளின் கர்த்தரை நாம் நம்முடைய பட்சத்தில் வைத்திருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். சாதாரணமாக இல்லை. யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? யுத்தத்தில் வெற்றி சேனைகளின் கர்த்தரை உடைய மக்களுக்கு யுத்தத்தில் வெற்றி. அவர்கள் தனிப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கலாம், நாம் வாழ்கிற இந்திய தேசத்தில் உள்ள ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். வெற்றி யாருக்கென்றால் சேனைகளின் கர்த்தரை தமது பட்சத்தில் வைத்திருக்கிறவர்கள் மாத்திரம் வெற்றி. வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளின் தோல்வியை உறுதிப்படுத்தி சேனைகளின் கர்த்தரை உயர்த்தி, நான் சொல்கிறேன், அவனுக்கே அவ்வளோ சேனை இருக்கும்போது நமக்கு அதிகமான சேனை இருக்குங்க. 1/3 பங்கு தான் இந்த பூமியில் தள்ளப்பட்டது, விழப்பட்டது. 2 பங்கு தேவ தூதர்களாக இருக்கிறார்கள், பரிசுத்தமுள்ள தேவ தூதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் வேலைக்காரர்களாக இருக்காங்க, ஊழியம் செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், எதிராளிகிட்டே ஒரு பிசாசோட தூதர் இருப்பானா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தரித்த நம்ம இடத்தில் 2 விதமான தேவதூதர்கள் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் ரொம்ப புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். இந்த பூமியில் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால வெற்றி. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்கிற தலைப்பு என்றால் வெற்றி. இயேசுவின் நாமத்தில் வெற்றி. அதான் நான் பாட்டு படித்தோம், சும்மா பாட்டு பாடல. கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நமக்கு எப்பொழுது வெற்றி? ஆண்டவர் படைக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றிங்க. ஆமாம். அதை விட அதுக்கு முன்னாடி நான் பாடின 2 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா, எதிராளிகளை கர்த்தர் எப்படி மேற்கொண்டார், வெற்றி சிறந்தார் என்கிற பாடல்கள் அதெல்லாம். எனவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிங்க. யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? யுத்தத்தில் வெற்றி எனக்கு. யுத்தத்தில் வெற்றி எனக்கு. நாம் யாவரும் சொல்லுவோம், யுத்தத்தில் வெற்றி எனக்கு. ஆமாம். நீங்கள் எக்ஸாமில் இருக்கிறது அது ஒரு யுத்தம். 46 பிள்ளைங்க இருப்பாங்க, 42 பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அதை காட்டில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், மதிப்பு எடுக்கணும், அது ஒரு யுத்தம். சும்மா தானே போய் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வரலாம்? இல்லைங்க, அது ஒரு யுத்த காலத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த கிளாஸ் ரூம் தான் உங்களுடைய யுத்த வார் ரூம். அங்கே நீங்கள் ஜெயிச்சு வரணும். 46 பிள்ளைகளை ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து வரணும். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும், கர்த்தர் அறிவை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்தனால பலத்தை கொடுக்கணும். பிசாசானவன் வைத்திருக்க எல்லா கண்ணீக வெடிகளுக்கும் நான் தப்பி நாம் யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் யுத்தத்தில் வெற்றி பெறும்போது தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் மேன்மைப்படுகிறார், தேவனை உயர்த்துகிற ஒரு துதியாக அது அவருக்கு தூபமாக செயல்படுகிறது. எப்பொழுதும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வெற்றி அவர்களுடைய பங்கு. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, எந்த மனுஷனை பார்த்தாலும் வானமண்டல பொல்லாத ஆவிகளை மேற்கொள்வர்களாக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எதிரி யாரும் கிடையாது. நம்மளை யாருனாலும் எதிரியை நினச்சிக்கலாம். அதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கணும். கர்த்தர் இந்த பூமியிலே எல்லா விதமான மனிதனுக்காக தான் கல்வாரி சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாருங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமல்ல, புறஜாதியராக இருக்கிற நமக்கும், அனைத்து தேசங்களுக்கும், அனைத்து கண்டங்களில் உள்ள மக்களுக்கும், கருப்பர் இனமாக இருக்கலாம், வெள்ளை இனமாக இருக்கலாம், ஆப்பிரிக்கா காடுகளில் கூட வாழலாம், இயேசுவை அறியாத ஜனங்களாக கூட இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், இன்னும் பழங்குடி மக்களாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்காக கர்த்தர் இரத்தத்தை சிந்தினார். கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். இந்த பூமியில் தோல்வி என்பதே ஒவ்வொரு மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, வெற்றி தான் என்பது தான் ஒவ்வொரு மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. எனவே வெற்றி உள்ளவர்களாக இருங்கள், வாழ்ந்திருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். நாம் யாவரும் எழுந்திருந்து ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் உங்களுடனே பேசின இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் கர்த்தர் பேசாமல்
யாரும் பேச முடியாது. தோல்வி வந்துக்கிட்டே இருக்கா? வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை சேனை நாம் கட்டவில்லை. சேனைகளின் கர்த்தரை குறித்த ஒரு உயர்ந்த அறிவு இல்லை, தோல்வி வருதுனாலே. எனவே இந்த நாள் இந்த வெற்றி உள்ளவர்களாக இருப்போம். வாழ்க்கையில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, பிள்ளைங்கள் மத்தியில் வெற்றி, குடும்ப ஐக்கியத்தில் வெற்றி, குடும்ப அன்பிலே வெற்றி, எல்லா ரீதியிலும் வெற்றி உள்ளவர்களாக இருப்போம். பண பெருக்கத்தில் ஒரு வெற்றி. ஏன்னா கடன் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை, கடன் இல்லாமல் வாழ்வது தான் தேவனுக்கு பிரியம். எனவே எல்லா ரீதியிலும் வெற்றி பெறுங்கள், வெற்றி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுடன் பேசுகிறார். ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசு நாமத்துடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. கர்த்தாவே, யுத்தத்தில் வெற்றி யாருக்கு என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தாவே, யுத்தத்தில் வெற்றி, சேனைகளின் கர்த்தரை தரித்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம் ஆண்டவரே. யாரெல்லாம் சேனைகளின் கர்த்தரை தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளை அவர்கள் மிதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் மேல் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்ததினால் அவர்கள் இந்த பூமியில் வெற்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெற்றி தேவனிடத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஈவாக கொடுக்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தரை உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட நீ பேசினக்கா நன்றி, வார்த்தைகளை உறுதிப்படுத்த நன்றி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் சேசமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ரட்சிப்பீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. பாதுகாப்பீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் எங்கள் தேசத்துக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்ப வாழ்க்கையும் ஊழியங்கள் நீர் செய்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, இதை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இதை கேட்டு கொண்டே இருக்கிற கர்த்தாவே, இதை எப்பொழுதெல்லாம் கேட்குற உங்களுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தரை தரித்திருக்கிற அவர்களுக்கு ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்திலிருந்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமான்களாக்கி எங்களை பாக்கியவான்களாக மாற்றின எங்களுக்கு வெற்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோட இருங்க ஆண்டவரே. நாங்கள் கடந்து செல்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய மாறாத பிரசனமும் பரிசுத்தாவின் வல்லமையும் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கிறபடி ஆளும ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை திரும்பி போகிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் எந்த நோக்கத்தோடு, எந்த பாரத்தோடு, எந்த கவலையோடு வந்திருந்தார்கள் என்று கர்த்தாவே உமக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், பிசாசின் கிரிகைகள் மூலமாக மனிதனுடைய சகல சூழ்ச்சிகளின் கிரிகளை நீ நிர்மூலமாக்கி படுகிற ஆண்டவரே. கர்த்தாவே, தேவ தயவு, மனித தயவு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தை ஆலயத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது இருக்கப்படலாம் 1000 மடங்கு இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதுச்சேரி பட்டணத்தில் கர்த்தாவே, ஒரு கலங்கரை விளக்கமாக கர்த்தாவே, பாவத்தில், சாபத்தில், வியாதியிலும், ரோகத்திலும், பிரிவினைகளிலும் தத்தளித்து கொண்டிருக்கிற கர்த்தாவே அநேக ஜனங்களுக்கு இந்த ஆலயம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் இந்த வெளிச்சத்தை கண்டு வருகிறபடியாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இங்கே வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, நித்திய பிதாவாகிய இயேசுவை அறிந்து கொள்ள நீர் அவர்களை வழிவாசல்களை திறக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இந்த தேவாலயத்தை நீர் வைத்திருக்கிறபடியாக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.